இந்த எபிசோடில் நம்ம C# டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டீஜராக மாற்றினோன்னா ஸ்ட்ரிங் டைப்பை இன்டீஜர் டைப்பாக மாற்றுறோம். அண்ட் ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றினோன்னா இன்டீஜராக இருக்கிற டைப்பை ஃப்ளோட் டைப்பாக மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷனில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவாங்க, அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் கம்பேட்டபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு பைட் வந்து போடுறேன். ஸோ பைட் b = 1 அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போது நான் இந்த பைட்டை வந்து இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். int i = bன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை கான்சோல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ .NET ரன் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பைட் வேல்யூவை ஒரு இன்டீஜர் வேல்யூவாக வந்து மாற்றிருக்கோம். இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட்னா என்னதுன்னா நம்மளால் ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு டைப் கன்வர்ஷன் வந்து இம்ப்ளிசிட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைட் அப்படிங்கிறது வந்து நம்பர் தான், இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து நம்பர் தான். ஓகேவா? ஆனால் பைட் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பைட் வந்து எடுத்துக்கும், இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 4 பைட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அதாவது சின்னது பைட் அப்படிங்கிறது வந்து கம்மியான ஸ்பேஸு, இன்டீஜர் வந்து அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ கம்மியான ஸ்பேஸ் இருக்கிற வேல்யூவை அதிகமான ஸ்பேஸ் இருக்கிற வேல்யூவாக நம்ம மாற்றினோன்னா அதை வந்து இம்ப்ளிசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி தான் வந்து மாற்றுறது. பட் வந்து இதை நம்ம தலைகீழ பண்ணோன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இன்டீஜரை பைட்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து int x = 20 நான் கொடுக்குறேன். இப்போ நான் பைட்டாக வந்து அதை மாற்றணும்னு நினச்சேன்னா என்னால் வந்து அதை மாற்ற முடியாது. பைட் = xன்னு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வச்சனாலே உங்களுக்கு தெரியும், cannot implicitly convert integer to byte. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் முக்கியம் அப்படிங்கிறது வந்து போடுது. ஏன் அப்படின்னா இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து 4 பைட்ஸ். கரெக்டாக? இது வந்து 4 பைட்ஸ் டேட்டா, இது வந்து 1 பைட் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம், 0லேருந்து 255 வரைக்கும் தான் வந்து இது டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். ஆனால் இது வந்து 2 பில்லியன் வரைக்கும் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் 1000 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த 1000 என்னால் பைட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு பைட்டில் 255 வரைக்கும் தான் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதனால தான் வந்து நமக்கு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒன்று தேவை. ஸோ எக்ஸ்பிளிசிட்னா என்னதுன்னா நம்ம கம்பைலர் கிட்ட சொல்கிறோம், இதில் டேட்டா லாஸ் நடக்கிறது எனக்கு தெரியும், டேட்டா லாஸ் நடந்ததுன்னா எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கம்பைலர் கிட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை 20னே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, பைட் அப்படின்றத வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பைட் ஒய்ன்னு போட்டுட்டு இந்த வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நீங்கள் பைட்டாக மாற்றுறீங்கிறத கம்பைலர் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து இருக்காது, உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன், எனக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ 20ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சா? இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். சரி, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே போட்ட மாதிரி 1000 சொல்லிட்டு வேல்யூ இருந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது, அப்போ என்ன அவுட்புட் வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா வந்து லாஸ் ஆகும். ஸோ 0லேருந்து 255க்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் அவுட்புட் வரும், 1000 சொல்லிட்டு அவுட்புட் வராது. ஏன்னா வந்து உங்களுக்கு டேட்டா லாஸ் அங்கே நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 232ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு, 1000 சொல்லிட்டு அவுட்புட் வரல. ஏன்னா நம்ம 1000 அப்படிங்கிறது வந்து 4 பைட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து அதை பைட்டாக வந்து மாற்றும் போது இந்த 1000 அப்படிங்கிறத ஒரு பைட்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது பைனரியில். அதனால டேட்டா லாஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பைட்குள்ளே எவ்வளோ வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் ஏன் 255 வரலன்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டேட்டா லாஸ் நடக்கும். ஸோ 0லேருந்து 255க்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை 2000 கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஓகேவா? இப்போ நான் .NET ரன் கொடுத்தேன்னா எனக்கு அகெயின் வேறு ஏதாச்சும் வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 208ன்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட்னா என்னது,
சின்ன வேல்யூ, அதாவது பைட் மாதிரி சின்ன வேல்யூவை பெரிய வேல்யூவோட கேஸ்ட் பண்ணுறது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவாக மாற்றுறது நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் மூணாவதாக கடைசியாக ஒரு டைப் இருக்குது, நான் கம்பேட்டபிள். ஸோ இந்த நான் கம்பேட்டபிள்னால் என்னதுன்னா சிம்பிள் தான், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றுறது, ஆர் வந்து ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து நான் கம்பேட்டபிள். ஏன்னா வந்து இது டோட்டலாக வேறு டேட்டா டைப், இது டோட்டலாக வேறு டேட்டா டைப். ஸோ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து நான் கம்பேட்டபிள்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு எஸ்டிஆர்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஸோ 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம இதை மாற்ற முடியும். கரெக்டாக, நான் இப்போ வந்து இன்ட் ஐஎன் கொடுத்துட்டு இதை வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இன்டன் கொடுத்துட்டு எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னால் வந்து மாற்ற முடியாது. நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக வச்சா கூட நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா cannot convert string into integer அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து நான் கம்பேட்டபிள். நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து டோட்டலாகவே வந்து டேட்டா டைப் வேறு. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, C# வந்து நமக்கு 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னதுன்னா கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்டு டாட் வச்சேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை இன்டீஜராக மாற்றணும்னா 2 int 32ன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இது இருக்குதா, 2 int 32ன்னு இருக்குதா. ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ்டிஆரை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கன்வெர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நான் console.writeline வந்து கொடுத்து பார்க்குறேன். கொடுத்துட்டு ஐஎன் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இதை .NET ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 2 3 4 சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா, ஸோ இந்த கன்வெர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது இருக்குதா, இன்டீஜர் 16 அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இது வந்து ஷார்ட், இன்டீஜர் 32 அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் 64 அப்படிங்கிறது வந்து லாங் ஸ்ட்ரிங். ஓகேவா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இருக்கா 2 பைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நம்ம பைட்டாக மாற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டீஜராக வந்து நம்மளால் மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பார்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இல்லையா, இதே மாதிரியே பார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து எந்த டைப்பாக நம்ம மாற்ற போகிறோமோ அதை கொடுத்துக்கோங்க, இன்ட்னு கொடுத்துக்கோங்க, டாட்னு கொடுத்துட்டு பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் தான் எஸ்டிஆரை வந்து உள்ளே பாஸ் பண்ணி விடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இதுவுமே வந்து என்ன பண்ணுன்னா கன்வெர்ட் பண்ணிடும். இப்போது நான் .NET ரன்னு கொடுத்தேன்னா சேம் கதை தான், நமக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஒரு இன்டீஜராக மாற்றணும். சரி, இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின், ஒரு இன்டீஜரை வந்து எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து நமக்கு வழி இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்ட் I ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் இதை ஸ்ட்ரிங்காக மாற்ற வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அகெயின் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணோன்னா நம்மளால் முடியாது. எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு ஐஎன் கொடுத்தோன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்டீஜரை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னா டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐயை வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து எதை மாற்றணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு டாட் போட்டுட்டு டூ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை கால் பண்ணணும். ஓகேவா, நார்மலாக வந்து போடக்கூடாது, இதை கால் பண்ணணும். ஏன்னா வந்து இது ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ஐ வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும், இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் console.writeline கொடுத்துட்டு எஸ்டிஆர் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் .NET ரன்னு வந்து கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு வந்து 1 2 3 4 5 6ன்னு வரும். பட் வந்து இது நம்பர் மாதிரி தான் இருக்குது, ஸ்ட்ரிங் மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டேட்டா டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா,
ஒரு டேட்டா டைப் வந்து எது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேல்யூ வந்து இன்டீஜராக இருக்குதா, ஸ்ட்ரிங்காக இருக்குதா, ஃப்ளோட்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதாவது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதிலே வந்து இன்னொரு கான்சோல் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எந்த வேல்யூவோடைய டைப் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கெட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து நான் இதை இது பண்ணி பார்க்குறேன். .NET ரன் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஸோ .NET ரன்னு கொடுத்தேன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இதோடைய வேல்யூ வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா system.stringன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூவோட டைப் எஸ்டிஆரோட டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிங்குன்னு வந்துருச்சு. ஸோ சேம் கான்செப்ட் தான். CWன்னு கொடுத்துட்டு i.getTypeன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீஜர்னு சொல்லிட்டு வரும். system.intன்னு சொல்லிட்டு வரும். system.integer சொல்லிட்டு வரும். ஸோ வந்துருச்சா? system.int32 சொல்லிட்டு வரும். சரி, இது என்ன int32 int64 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா வந்து நம்ம போன இதிலே வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த இது int32ன்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து int x equal to convert dot 2 int 32ன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன 2 int 32 2 int 16ன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 int 32 2 int 16 2 int 64 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ 2 int அதாவது வந்து நமக்கு தெரியும் ஒரு பைட்டில் 8 பிட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஒரு பைட்டில் 8 பிட் இருக்குது. சரி, இப்போது இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து 4 பிட். கரெக்டாக? சாரி, 4 பைட். கரெக்டாக? இன்ட்டுனா 4 பைட்ஸ். கரெக்டாக? ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் தான். 8 into 4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 32ன்னு வரும். அதனால வந்து அது இன்டீஜர் வந்து 2 int 32ன்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரியே வந்து நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸு. ஸோ சேம் கான்செப்ட் தான். 8 into 2 வந்து அது வந்து 16ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அண்ட் அதே மாதிரியே லாங் வந்து 8 பைட்ஸு. ஸோ அதனால் வந்து அது 64ன்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா? ஸோ இதனால தான் இதுதான் வந்து இந்த 2 int 32 16 64 அப்படிங்கிற எல்லாமே. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது வந்து இதை நீங்கள் பைட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பைட்டாக மாறாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை 2 int 32ன்னு கொடுத்தேன் இல்லையா? ஸோ நான் வந்து இதை 2 பைட்டுன்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த எரர் வந்தால் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு கான்செப்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.